அதாவது தாவேக, அதிமுக, பாஜக இது மூணும் ஒன்று சேரப்போகுது, சேரத்துக்கான சூழல் வந்து உருவாக்கிட்டு இருக்குது. அந்த பதட்டத்தில் பயத்தில் இப்படியான ஒரு பேச்சை பேசியிருக்காரு அப்படிங்கிற ஒரு பார்வையை அவர் முன்வைக்கிறாரு. சன்யூஸ் விவாதத்தில் இந்தியாவுக்கு எதிரான ட்ரம்ப் போட்ட வரியை கண்டித்து நான் சில விவாதங்களில் பேசியிருக்கிறேன். அதை பார்த்து ட்ரம்ப்பே பயந்து போயிட்டார். தெரியுமா உங்களுக்கு? அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. விஜயை பார்த்து ஸ்டாலின் வந்து எதாவது பேசுகிறான். சார் அவர் ஒரு பொருட்டாவே மதிக்கலை சார். நீங்கள் என்னத்தையோ பண்ணிட்டீங்க, சின்ன பிள்ளைங்க ஆடுற மாதிரி தான் பார்க்குறாரு. தம்பிங்களாம் பொறுப்பாக பண்ணுங்கள், இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு அவர் வேற ஒரு இடத்துல இருக்கா, விட்டுருங்க. இப்படி திரு குமார் சார் அவர்கள் சன் நியூஸில் இப்படி கேட்பார்னு தெரிஞ்சோ என்னமோ தெரியல, ஒரு 30 நிமிடங்களுக்கு முன்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் எதையெல்லாம் எதிர்த்து போராடுகிறேங்கிற ஆளுநரின் கேள்விக்கு பதிலே போட்டார். நான் 3 மட்டும் சொல்லிடுறேன், நிறைய இருக்குது, மீதிய சகோதரர் கூட சொல்வார். இந்தி மொழியை ஏற்றுக்கொண்டால்தான் கல்வி நிதியை கொடுப்போம் என இருக்கும் ஆணவ திமிருக்கு எதிராக போராடும். இதில் விஜய் வராரா? இல்லை. அறிவியல் மனப்பான்மையை விதைக்கும் கல்வி நிலையங்களுக்குள் சென்று மூட நம்பிக்கைகளையும் புரட்டு கதைகளையும் சொல்லி இளம் தலைமுறையை 100 ஆண்டு காலம் பின்னோக்கி இழுக்கும் சதிக்கு எதிராக போராடும். 3வது மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். உச்சி மண்டை வரை மதவெறியை ஏற்றிக்கொண்டு எதற்கெடுத்தாலும் மதத்தை பிடித்து கொண்டு நாட்டின் வளர்ச்சியை தடுக்கும் தந்திர கும்பல்கள் தலையெடுக்காமல் போராடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இன்னும் நம்ம எளிமையா சொல்லணும்னா, இவங்க சொன்னதிலிருந்தே புதிய கல்விக் கொள்கையை எதிர்த்து போராடும் இருக்கிறாரு. 155 பக்கம் புதிய கல்விக் கொள்கையில 34வது பக்கம் இப்படி ஒன்று இருக்குது. அதை எதிர்த்து ஸ்டாலின் இனமான உணர்வோடு சுயமரியாதையோடு போராடுகிறார். 2 லைன் நான் வாசிக்கிறேன். மாணவர் ஒவ்வொருவரும் 6, 7, 8ஆம் வகுப்புகளின் போது ஒரு வேடிக்கை பாடப்பிரிவை மேற்கொள்வார்கள். அது தச்சு வேலை, மின் வேலை, உலோக வேலை, தோட்ட வேலை, மண்பாண்டம் செய்தல் போன்றவை. இது அந்தந்த உள்ளூர் சமூகங்களுக்கு ஏற்றவாறு. எப்படி சார் உள்ளூர் சமூகங்கள்? உள்ளூர்ல என்னென்ன சமூகங்கள் என்னென்ன தொழிலோ செய்தோ சாதி வாரியா அதுக்கு ஏற்றவாறு தீர்மானிக்கப்பட்டு 10 நாட்கள் பாட புத்தகமின்றி இந்த மாணவர்கள் தச்சர்கள், தோட்டக்காரர்கள், குயவர்கள், கலைஞர்கள் முதலியவர்களை போன்ற உள்ளூர் செய்தொழில் வல்லுநர்களுடன் உள்ளுரையும் நிலையில் பங்கேற்பார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸ்கூலுக்கு வரக்கூடாது, உங்கள் அப்பா என்ன தொழில் செஞ்சாரோ அந்த தொழில் அங்கே என்ன இருக்கோ அதை பார்த்துக்கணும். போய் 10 நாள் இந்த பையன் அங்கே தங்கணும். பாட புத்தகத்தையே தொடக்கூடாது. அந்த 10 நாள் பாட புத்தகத்தை தொடாமல் அவன் மண்பாண்டம் செய்யணும், செருப்பு தைக்கணும், முடி வெட்டி பழகணும், இதெல்லாம் செய்யணும் என்று இவர்கள் ஒரு கல்வி கொள்கை வகுத்திருக்கிறார்கள் அல்லவா? அந்த கல்வி கொள்கையை எதிர்த்து இனமான உணர்வோடு போராடுவேன் என்று முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். ரொம்ப விரிவா பேசாம எளிமையா ஒரு வரியில சொல்லணும்னு சொன்னா, ஒரே வரியில சொல்லணும்னா, ஆர்எஸ்எஸ் ஆரியத்தை எதிர்த்து போராடுகிறார், ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்த்து போராடுவதாக சொல்லியிருக்கிறார். ஆரியத்தின் ஒரு ஏஜெண்டாக, முகவராக, ஆர்எஸ்எஸ்ஸின் ஒரு முகவராக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுநர் RN ரவி போன்றவர்களை எதிர்த்து போராடும் என்று சொல்லியிருக்கிறார். ரைட். அதிமுக செய்தி தொடர்பாளர் ஜவஹர்லால் கேட்டுருவோம். அப்புறம் லாஸ்ட்ல ஜவஹர்லால் போறதுனால இதை பத்தி எதுவுமே புரிதல் இல்லாத எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து போராடுவேன்.